பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் குளிர்கால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பரிசுத்த யாக்கோபு எழுதின நிருபம் மற்றும் பேதுரு எழுதின இந்த இரண்டு நிருபங்களும் நாம் தியானிப்பதற்காக நாம் எடுத்திருக்கிறோம். இதோ இந்த குளிர்கால ஆய்வு நாளை தினத்திலே முடிவடைவதினால் இன்று இந்த 3 புத்தகங்களில் உள்ள வசனங்களை நாம் தியானிக்க, மற்ற புத்தகங்களில் உள்ள வசனங்களை நாளை தினத்திலே தியானித்து இந்த ஆய்வை நாம் முடிவுக்கு கொண்டு வரலாம். உங்களுக்கு நேரம் அதிகமாக இருந்தால், நேரம் அதிகமாக தேவைப்பட்டால் கூட 2-3 நாள் எடுத்துக்கொள்ளலாம். வேதாகமத்தின் விடைகள் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அனுப்பித்தரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே யாக்கோபு முதல் அதிகாரத்திலே சோதனைகள் எப்படி வருகிறது, நாம் எப்படி பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அங்கே யாக்கோபு சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானத்தோடு கூட பொறுமையை நாம் கடைபிடிப்போமானால் பொறுமையோடு பேச வேண்டும், பொறுமையோடு செயல்பட வேண்டும் என்பதை வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. நமது வாழ்க்கையிலும் பொறுமையோடு இருக்கும் பொழுது மிக அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் 2வது அதிகாரத்தில் பட்சபாதம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அதோடு தொடர்ந்து கிரியை இல்லாத விசுவாசம் சத்த விசுவாசம் என்று சொல்லி விசுவாசம் கிரியைகளோடு முயற்சி செய்யப்பட வேண்டும் என்பதை அங்கே காட்டுகிறது குறித்து காட்டுகிறது. கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே என்று சொல்லி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சுட்டி காட்டுகிறார். தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே நாவை அடக்க வேண்டும். நாவும் நெருப்புதான், அநீதி நிறைந்த உலகம், அவைகளில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுவதாய் நரக அக்கனியினால் கொளுத்தி விடுவதாய் இருக்கிறது என்று சொல்லி நாவை கூட அடக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது. தொடர்ந்து 4வது அதிகாரத்திலே தேவனுக்கு நாம் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்களை சுத்திகரிங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையோடு தேவ சமூகத்திலே நாம் சேர்வதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. தாழ்மையோடு சேர்வர்களுக்கு தேவனது கிருபையை தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாளை தினத்தை குறித்து நாம் கவலைப்படாமல் இருக்கும்படி தொடர்ந்து வேதம் நமக்கு கற்றுத்தருவதை பார்க்க முடியும். 5வது அதிகாரத்திலே ஏழைகள் ஒடுக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து அங்கே அப்போஸ்தலர் எழுதுகிற நேரத்திலே உபத்திரவத்திலே பொறுமையோடு இருக்க வேண்டும், ஜெபங்கள் விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்பட வேண்டும், விசுவாசம் உள்ளது ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி ஜெபத்தை ஊக்கப்படுத்தி எழுதியிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து பேதுரு எழுதின 1வது நிருபத்திலே ஜீவனுள்ள நம்பிக்கையை தந்ததற்காக தேவனை துதிக்க வேண்டும் என்று முதல் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் நமக்கு சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்க விலையேறப்பட்ட விருதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி அங்கே விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அப்போஸ்தலர் கற்றுத்தருகிறது குறித்து. அதோடு நான் பரிசுத்தரன் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த நடக்கையிலே நாம் உறுதிப்பட்டு இருக்கும்படி அங்கே பேதுரு நமக்கு தெளிவுறுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 2வது அதிகாரத்திலே ஜீவனுள்ள கல்லும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுமாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அங்கே பேதுரு சுட்டி காட்டுகிறார். நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாய் சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையில் எஜமான்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத்தருகிறார். எப்படி குடும்பத்திலே புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், புருஷர்கள் எப்படி அன்போடு இருக்க வேண்டும், இந்த கிறிஸ்து நடத்தையை அங்கே அப்போஸ்தலர் கற்றுத்தருகிறதை குறித்து பார்க்கிறோம்.
நன்மை செய்து பாடு அனுபவித்தாலும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். தேவனுக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழும் பொழுது பல பாடுகள் வரலாம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 2வது நிருபத்திலும் அப்போஸ்தலர் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு ஆண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட காரியங்கள் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்துக்கு மகத்துவ கண்கண்ட சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதையும் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை குறித்து 2வது அதிகாரத்தில் கள்ளப்போர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு தெரிவிக்கிறது. 3வது அதிகாரத்தில் கர்த்தருடைய நாள் இதோ வருகிறது என்று சொல்லி அந்த கர்த்தருடைய நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாள் அது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலர் கற்றுத்தருகிறதை குறித்து பார்க்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய வருகையிலே காணப்பட உதவி செய்வாராக. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் சொல்கிறவர் வாசற்படியிலிருந்து நிற்கிறார். அவர் செய்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற நேரத்தில் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தல்வாராக.